இலங்கையை பொறுத்தளவில் அன்னை காலங்களில் இஸ்ரேல் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. நான் பல இடங்கள் அது சம்பந்தமாக பேசி வருகின்றேன். ஏன் இவர்கள் வாரார்கள்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு இங்கிருந்து போராக்கள் அதிகமாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. சுமார் பல ஆயிரக்கணக்கில் போகிறாங்க. 15,000க்கும் அதிகமானவர்கள் இப்போது இருக்கிறார்கள். பல 100 கோடி ரூபாய் காசு இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான சிக்கல் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அப்போ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், மொத்தமாகவே இஸ்ரேலாக்கள் இங்கே விரப்படான்னு சொல்லலை. ஏன்னா இலங்கைக்கு வர வருவாயில், சுற்றுலாத்துறை வருவாயில் இஸ்ரேல் பயணிகள் வருவாய் அதிகமானது. அருகாம்பை பிரதேசத்தை எடுத்தால் இஸ்ரேலியர்களின் வருவாய், சுற்றுலாத்துறை வருவாய் அதிகம். ஏனைய இடங்களை எடுத்தால் அப்படி இருக்கின்றன. அப்போ நாம ஒரு பிரிக்கிற ஒரு விஷயத்தை கடும் கிளியராக கொண்டு வரணும். யூனியர்கள் யார்? சியோனிசம்ங்கிறார்கள். சியோனிசத்தை நாம் மிக பலமாக எதிர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அப்படியான ஒரு வகையறைக்குள்ள நம்ம ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் முன்வரணும். அவர்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. இதில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள், இதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கிற விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. அடுத்தது இங்கே இருக்கிற இந்த இஸ்ரேலி சம்பந்தமான சப்பாட் ஹவுஸ்கள் நிறைய இருக்குது. அருகாமையில் ஒரு சப்பாட் ஹவுஸ் இருந்துச்சு. வெளிக்காமையில் பள்ளிவாசல், புகாரி பள்ளிவாசல் ரோட்லேருந்து இலங்கையில் 5 சப்பாட் ஹவுஸ் இருக்குது. அப்போ அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு வணிக நோக்கத்துக்கு வந்திருந்தார்கள் இஸ்ரேல்கள். பிறகு ஒரு ஆயுத ரீதியான இலங்கைக்கு உதவி செய்ய வந்திருந்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு ஆக்கிரம ரீதியான எண்ணம் அவர்கள்ட்ட இருக்கிறது. அவர்கள் இங்கே நிலங்கள் எடுத்து வாழ்வதற்குரியான செயற்பாடுகள் அருகாமை போன்ற பகுதிகளெல்லாம் எதிர்காலத்தில் குடியேற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்படி வந்தால் நாம் எப்படி இந்த கடமை ஆற்றலாம், இல்லாட்டி எப்படி நம்ம கருமம் மாற்றலாம்ங்கிற கேள்வி கொண்டு இருக்கிறது. 1984ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் இங்கே இஸ்ரேலிய நிலங்காக்கு பிரிவு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த டைமில் அமெரிக்க எம்பசியில் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் முஸ்லீம் காங்கிரஸ் மிக பயங்கரமாக எதிர்த்தது. முஸ்லீம் காங்கிரஸ் மிக பயங்கரமாக எதிர்த்தது. ஆனால் முகமது போன்ற தலைவர்கள் இஸ்ரேலுடைய உறவாக இருந்தாங்க. அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ நாம் என்ன சொல்ல மனுஷன்னா, அப்படியே ஒரு பிரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, செயற்பட தேவையில்லை. அதில் இந்த ஒரு இஸ்ரேலுக்கு ஈரான் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு அலியாருங்கிற ஒரு இளைஞனுக்கு அந்த வெளிக்காயம் பட்டு சும்மா 30 வருஷமாக இன்றைக்கும் படுக்கையாக இருக்கிறது. எந்த அரசியல் பாதையிலும் அவரை கவனிக்கல, கைவிட்டாங்க. அப்போ ஒரு கொதிப்பாடை இந்த நிலைமை உருவாக்கி பிறகு ஆட்சி கூட மாறி பிறகு ஆக்கள் எல்லாம் மகத்தா போயிட்டாங்க. பிறகு மக்கள் இருக்காதையாக நிற்கிறாங்க. அப்போ இப்போ வர நாம் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கும். இந்த 2 கோடி 20 லட்சம் பேர் இல்லை, நான் முஸ்லீம்கள் 20 லட்சம் பேர். அந்த 20 லட்சம் பேரை நாம் எப்படி வழி நிற்கும். அதில் ஒரு தரப்பினர் சவுதியை பின்புலமாக கொண்டு, ஒரு தரப்பினர் ஈரானை பின்புலமாக கொண்டு, ஒரு தரப்பினர் வேறு சூபித்தியை பின்புலமாக கொண்டு இருந்தாலும் கூட அது இயற்கையாக வரும். இஸ்லாத்தில் அப்படியான கொள்கை மாற்றங்கள் இயற்கையாக வரும். இஸ்லாம் என்று இல்லை, அது பௌத்த சமயத்தை எடுத்தாலும் கூட, இந்து சமயத்தை எடுத்தாலும் கூட, கிறிஸ்தவ சமயத்தை எடுத்தாலும் கூட கொள்கைகள் பிரிவுகள் ஏற்படும். ஆனால் அதை எப்படி நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளதை கொண்டு அதை நம்ம பயணிப்பதுங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமானது. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.